ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நீங்க என்ன தேடிட்டு வர்றீங்க, என் உயிரை கொள்ள தேடுறீங்க. உங்க உயிரே எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. நான் எடுத்தேனா? எடுக்கல. ஆண்டவருக்கு எதிராக நீங்க நல்லவங்க, நீங்க கெட்டவங்கன்றால் உங்களுக்கு இது இல்லை. ஆண்டவருமாக நீங்க யாரா இருக்கிறீங்கன்ற நினைச்சு பார்த்து நான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். அதான் தாவீதுடைய ஆர்கியூமெண்ட். அதில் பாருங்களேன், என் தந்தையே, ரொம்ப அழகான வார்த்தைங்க. அவர் மண்டிட்டு தலை குனிந்து அவரை வணங்குறாரு. என் தந்தையே, என் தலைவரே, என் தந்தையே. ஹி இஸ் மை மாஸ்டர் அண்ட் ஹி இஸ் மை டாடி. யோனத்தானுக்கு நீங்க எப்படி அப்பாவா இருக்கிறீங்களோ அதே போல எனக்கு நீங்க அப்பா மாதிரி தான். அவன் மகன், நான் மருமகன். அவன் உங்களுக்கு அப்பா, நீ எங்களுக்கு மறு அப்பா. இப்படி அழகான வார்த்தை பாருங்க, என் தந்தையே. பாரும் இப்படி கண்ணை திறந்து பாருங்க. உங்க கண்ணை பகைமை, உங்க கண்ணை பதவி ஆசை, உங்களுடைய கண்ணை பழிவாங்கும் எண்ணம், உங்க கண்ணை பொறாம மறைச்சிருக்குது. பாரும் அது எபிரேய மொழியில ரா என்ற ஒரு எபிரேய சொல் இருக்கிறது. ரா என்று சொன்னால் 3 விதமான அர்த்தங்கள் அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று பார்ப்பது, உணர்வது, அறிவது. அதாவது சீயிங், பெர்சீவிங், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3க்குமே அந்த ஒரு வார்த்தை தாங்க. அப்படி பார்த்துட்டு இருப்போம், அங்கே ஒரு 5 ரூபா கிடக்குது, அது பார்க்கறது. அப்படிங்களா? பெர்சீவிங், யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போட்டாங்கப்பா, பாகம்பா, காசுலாம் தடுமாறாங்க, பஸ்ஸு காசுலாம் தடுமாறுவாங்களோ, பெர்சீவிங்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இது 3மே அந்த ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது தான். அந்த ரா தான். பாரும், பாங்க. எதுக்கு பார்க்கணும்? உள்ளதை உள்ளபடி பாருங்க. மறைஞ்சிருக்கிறத, உங்க கண்ணை மறைக்கிறத தாண்டி உண்மையை பாருங்க. உள்ளத்தில் உணருங்க, உண்மையை உணருங்க. பெர்சீவ், அண்டர்ஸ்டாண்ட் என்கிற 3 வார்த்தைகளும் ஒரு கட்டளையாக பாரும் என்று அவன் சொல்லுகிறான். அதே மேல பாருங்க, 3வது அவருடைய உணர்வின் மொழியாகவும் அல்லது மனமொழியாகவும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சைக்காலஜிக்கல் ஹவு ஹி பிளேஸ் அப் த எமோஷன்ஸ் ஆஃப் சவுல். அந்த கரைத்தால் கல்லும் கரையும் இல்லைங்களா? அவர் கரைக்கிறார், ஒரு கல்லை கரைக்கிறார். எப்படி கரைக்கிறார் பாருங்க. உமது மேலங்கின் தொங்கலை மட்டும் அடுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை அறிவீர். அந்த 2 வார்த்தைங்க, துரோகம், குற்றம், 2மே அருமையான ஒரு வார்த்தை. குற்றம்னாக்க உனக்கு எதிராக நான் திட்டம் போட்டு, சதித்திட்டம் போட்டு மக்களை என் பக்கம் சேர்த்து வச்சு உனக்கு எதிராக பாவம் செய்யறது. குற்றம் என்பது பாவம். அவோன், அட்டா என்கிற வார்த்தை சுற்றுகிறது. இலக்கை நான் மாற்றி வைத்து உன்னை தாக்க நினைப்பது, உன்னை அழிக்க நினைப்பது குற்றம், பாவம். அது பாவம். துரோகம் என்பது நம்ப வைத்து கழுத்திருப்பது. நான் உன்னோடு இருந்து உனக்கு எதிராக செயல்படுகிறது. என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, உன்னை ஏமாற்றமும் இல்லை, கிடையாது. குற்றமோ துரோகமோ இல்லை. அருமையான வார்த்தை. நீர் அறிவீர், நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உனக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீங்க உயிரை பறிக்க நிற்கிறீங்க, தற்காப்புக்கு கூட நான் உங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கலைங்க. அதான் ரொம்ப அருமையான கருத்து. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க, இவன் சாகணும், இவன் குடும்பம் சாகணும், இவனுடைய பதவி வியாசம் முடியணும், இவனுடைய கிளர்ந்தல் அழின்னு கடவுள் நீங்க நினைக்க தீர்ப்பு சொல்றீங்க. ஆனா உனக்கு எனக்கு தீர்ப்பு சொல்றது நீங்க இல்லைங்க, கடவுள் தீர்ப்பு சொல்லட்டும். உமக்கும் எனக்கும் எதிராய் உங்களுடைய நன்மைத்தனத்துக்கும் என்னுடைய நன்மைத்தனத்துக்கும், உங்களுடைய குரூர மனப்பான்மைக்கு என்னுடைய மென்மையான மனப்பான்மைக்கு கடவுள் தீர்ப்பு சொல்லட்டும். கடவுள் தீர்ப்பு சொல்லட்டும். கடவுளே நமக்கு நடுவராய் இருப்பாராக. அருமையான வார்த்தை. அதை தொடர்ந்து, ஆனால் உனக்கு எதிராக என் கை எழாது. கடவுள் தீர்ப்பு சொல்லட்டும். கடவுளே கொல்லுன்னு சொன்னா கூட நான் கொல்ல மாட்டேன். அதாங்க சொல்லாத வார்த்தை, அருமையான வார்த்தை. கடவுள் தீர்ப்பு சொல்லணும். என்ன தீர்ப்பு சொல்வாரு? அவர் நீதியுள்ளவர். யார் பக்கம் நீதின்னு பாரு. தாவீது, நியாயம் உன் பக்கம் தானே இருக்குது. அவனை உன் கையில ஒப்படைச்சேன், நீ கை வாங்கி ஒன்றும் செய்யல, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்று சொல்வார். அப்போது கூட என் கை உமக்கு எதிராக எழாது. எவ்வளோ அழகான ஒரு ரெட்டாரிக்ஸ் பாருங்க, அருமையான ரெட்டாரிக்ஸ். சொல்வதை சொல்லும் வகையில் சொல்லி கேட்பவரை கேட்கும் விதத்தில் கேட்க வைத்து அவருடைய உள்ளத்தை உழுக்குவது. அதான் பேச்சுத்திறன் என்பது. அழகான ஒரு பேச்சுத்திறன். இறை ஆவியினால் உந்தப்பட்ட வார்த்தைகளை, அந்த சொல்லம்புகளை விட்டு அந்த தேன்கூட்டை கலைக்கிறார் இல்லைங்களா? அது அருமையான செய்தி. வாசிங்களேன், 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். முன்னோரின் வாய்மொழிக்கு ஏற்ப
தீயோரிடமிருந்து தீமை பிறக்கும், ஆதலால் உன்மேல் நான் கை வைக்க மாட்டேன். அதான் வந்து அருமையான வார்த்தை. நிறைய பேர் சொல்றாங்க தீமையிலிருந்து தீமை பிறக்கும். நான் தீமைங்களா? தீமை இல்லை, நன்மை. நன்மையிலிருந்து நன்மை தான் பிறக்குது. உங்கள்கிட்ட தீமை வருது அப்படின்னாக்க யார்கிட்ட வருது நீங்கள் யோசிச்சிங்க, அது எனக்கு பொறுத்து கிடையாது. நான் நன்மை, நல்லவன் வருது, நன்மை தான் வரும். தீமையிலிருந்து தீமை பிறக்குன்னு சொல்றாங்க. இங்க நன்மையிலிருந்து நன்மை பிறக்குது. நான் கெட்டவனா இருந்து நல்லது செய்ய முடியுமா, அல்லது நல்லவனா இருந்து கெட்டது செய்ய முடியுமா? முடியாது. நன்மையிலிருந்து நன்மை தான் பிறக்கும் என்பதை சொல்லாமல் சொல்ல வைக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. வந்து அந்த மனமொழி ஒரு உளவியல் யுத்தத்தை நடத்துறார். ஒரு உளவியல் யுத்தத்தை நடத்துறார். ஒன்று அவரை பற்றி சொன்னார், ஆண்டவரை பற்றி சொன்னார், தன்னை பற்றி சொன்னார், தன்னுடைய நல்லெண்ணத்தை பற்றி சொன்னார். அதை தாண்டி ஒரு உளவியல் யுத்தம், ஒரு உளவியல் சைக்காலஜிக்கல் வார் நடத்துறாரு. அதை வாசிங்களேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை என்றோ, ஒரு தெல்லுப்பூச்சியை என்றோ? இதான் இப்போ இஸ்ரேல் நாட்டில் வந்து நாய்களை பற்றிய ஒரு செய்திகளை சொல்லும்போது சில சமயங்களை உயர்வாகவும் சொல்லுவாங்க, சில சமயம் தாழ்வாகவும் சொல்லுவாங்க. அதாவது இந்த செத்த நாய் என் ஆண்டவரை பழிப்பதா என்று தாவீதுடைய படைத்தளபதி தாவீதை பழித்து பேசிய ஒரு மகனை பற்றி ரொம்ப கேவலம் பேசுவார் என்பார். அதே போலவே பிள்ளைகள் உணவு எடுத்து நாய்களுக்கு பொழுது நல்லதென்ன என்று இயேசு சொல்வார். நாய்கள் வந்து உன் ரத்தத்தை நக்கும் என்று எளிய இறைவாக்கினர் ஜெசபேலுக்கும் ஆகாவுக்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதத்தை நடத்தி தீர்ப்பு சொல்லுவார். அப்போ வந்து அந்த நாய் என்பது பல இடங்களில் ஒரு எதிர்மறை உருவமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, யாருங்க பின்தொடர்ந்து வரீங்க? யாரை தருவீங்க? நீங்க யாரு? ராஜா. ராஜா, இந்த நாட்டை ஆளும் மன்னன், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். நீங்க யாரை பின்தொடர்றீங்க? ஒரு நாயை, செத்த நாயை. ரொம்ப அழகான ரெட்டாரிக்ஸ். கிரேக்க சொல்லும் தன்மையில 3 வகைகளை பிரித்து சொல்றாங்க. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் சொல்லுவாங்க ஈத்தோஸ், பாத்தோஸ், லோகோஸ். ஈத்தோஸ் என்பது நான் சொல்ற விதத்துல நீ நல்லவன்டா என்று உங்களை சொல்ல வைப்பது, முதலாவது. இரண்டாவது, நான் சொல்லும் தன்மையை வச்சு ஐயோ நான் மோசம் போயிட்டேன், நீ இவ்வளவு நல்லவனா இருக்கிறியே என்று சொல்ல வைப்பது. மூன்றாவது ABC 1, 2, 3 என்று காரணங்களை அடுக்கி வைத்து நீ முடிவு செய் யார் நல்லவன் என்று சொல்ல வைப்பது. இந்த இடத்துல 3ஐயும் தாவீது பயன்படுத்துறார். அந்த எபிரேய ரெட்டாரிக்ஸ் என்பது 3ஐயும் ஃபர்ஸ்ட்ல வந்து கடவுளை சொல்றாரு, ஒன்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு? யாருங்கய்யா தேடுறீங்க? ஒரு செத்த நாயை தேடுறீங்க. இட்ஸ் வொர்த் சேசிங். என்ன தேடுறதுக்கு வந்து தேவையா? அழகான இன்னொரு கேள்வி. ஒரு தெல்லு பூச்சி இப்படி தட்டினா செத்து போயிடும். என்ன தேடிட்டு வரீங்களே, உங்களுக்கு தேவையா? இது நீங்க தட்ட வரும்போதெல்லாம் ஓடி ஓடி நான் போறேன், ஏன் என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? அழகான ஒரு பிளேயிங் அப் அந்த எமோஷன்ஸ், ரொம்ப அழகா. எதுக்கு சொல்றான்? சொல்ல வச்சு ஒரு முடிவெடுக்க வை சொல்றான் இல்லைங்களா? நம்ம வந்து ஈத்தோஸ், பாத்தோஸ், லோகோஸ் என்ற இந்த கிரேக்க முறையில் இருக்கிற அந்த விவாதங்களை வைத்து ஆர்கியூமெண்ட்டை வச்சு நீ முடிவு செய்ய வைக்கிறார். ஒரு முடிவுக்குள்ள உங்களை தள்ளுவார். நீங்க ஒரு கட்டத்துக்குள்ள உங்களை நெருக்கி நிற்கும்போது அதானே அப்படின்னு யோசிக்க வச்சு அவன் விடையை சொல்லுவான். அதுதான் வந்து ஒரு பேச்சு திறனுடைய அருமையான ஒரு தன்மை. ரெட்டாரிக்ஸ் என்பது பெர்சுவேடிங், ஆர்ட் ஆஃப் பெர்சுவேஷன். அவர் ஒன்று வலியுறுத்துவது, நான் சொல்ல வேண்டும் வருவதை உணர்வுபூர்வமாய், அறிவுபூர்வமாய், ஆதாரப்பூர்வமாய் வலியுறுத்துவது. தாவீது வலியுறுத்துறாரு. இப்போ முடிவு சொல்ல வருவார். அந்த கடைசி வசந்த பாசிப்பமே, ஆண்டவர் நடுவராய் இருந்து உனக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. எதில் ஆரம்பிச்சாரோ அங்கேயே போய் நிறுத்துறாரு. உனக்கு இருக்கும் ஆண்டவர் அவரை நிறுவார். அவரே தீர்ப்பு வழங்கினாலும் நான் உனக்கு எதிராக தீர்க்க செய்ய மாட்டேன் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டாரு. இப்ப பாருங்க சொல்றது, அவரே எனக்காக வழக்காடி உன் கை நின்று என்னை விடுவிப்பாராக. பியூட்டிஃபுல்லா என்னை விடுவிக்கட்டும் அவரு. உனக்கும் எனக்கு நடுவராக இருப்பாராக. நான் உனக்கு எதிராக கை வாங்க மாட்டேன். அவரே தீர்ப்பு சொல்லி அட்ரா கொல்றா தூக்குடாவனா என்று சொன்னா கூட அவனுக்கு எதிரான கை வைக்க மாட்டேன்னு சொன்னவர், அவரே உமக்கும் எனக்கும் இடையே நடுவராக இருந்து நீதி வழங்கி உமது கைகளில் இருந்து என்னை விடுவிப்பாராக. அருமையான ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்கிறார். உங்க எல்லாம் தப்பிக்கிறது என் திறமை இல்லை, என் அறிவு இல்லை, என்னுடைய தந்திரம் இல்லை, என் படைவர்கள் இல்லை, அவருடைய ஒற்றர்கள் இல்லை, ஆண்டவர் தப்புவிக்கிறார். அப்ப இந்த பகுதி எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவார் ஆண்டவர். அவரை அவர் கரங்களுக்கு ஒப்புவிக்கவில்லை. அப்ப நான் தப்பிக்கிறதோ இருக்கிறதோ, நான் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உம்முடைய கரங்களினால் தான், உம்முடைய கிருபையினால் தான் என்கிற பாடலை போல தாவீது ஒரு ஜெபத்தோடு தன் உரையை நிறைவு செய்கிறார். அருமையான அற்புதமான ஒரு சொற்பொழிவு, அற்புதமான ஒரு சொல்லாற்றலோடும் சொல்வீச்சோடும் சவுலுடைய மனதை உலுக்கி பார்க்கிற, அவருடைய மனச்சாதியை படர தட்டுகிற ஒரு அருமையான வார்த்தைகள். இதோட தான் அந்த பகுதி நிறைவு செய்கிறோம். அடுத்த பகுதி கடந்து செல்வோம். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டார். இது வந்து என்னது, உடல் மொழியாலும் சொல்மொழியாலும் மனமொழியினாலும் பேசிய அவர் ஒரு எதிர் பதிலுக்காக காத்திருக்கிறார். என்ன பதில் வருது வாசிப்போம். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார்.
அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கின்றாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவா என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிபறவை நீ வேறறுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிடமிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்றும் ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார். அவ்வாறே தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார். பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர்தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றனர். அழகான காட்சி, அருமையான ஒரு கிளைமேக்ஸு, அற்புதமான ஒரு ஃபினிஷிங்கு, ரொம்ப அழகாக முடிச்சுக்கிறார். இந்த 24 அதிகாரம் நம்மளோட ஒரு நிறைவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அப்படியே டக்குன்னு போய் அந்த சிம்பனியில் ஹையஸ்ட் நோட்டில் வச்சு டக்குன்னு முடிக்கிற மாதிரி அழகாக அந்த உச்சக்கட்டத்தினால தூக்கிட்டு போய் அழகான ஒரு ஃபினிஷிங் நோட்டில் குடிக்கிறார். அந்த ஃபினிஷிங் நோட்டு சவுண்டு வாயிலேருந்து வருது. ஒரு வேளை ஆண்டவர் நோக்கி நடுவராக இருப்பாராக, ஆண்டவர் தீர்ப்பு வழங்குவாராக. அவர் தீர்ப்பு வழங்கினாலும் நான் உமக்கு கை வாங்கி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தாவீது விட்டு போனாலும் கூட காட்சி முடிச்சிருக்கலாம். முடிக்கல. என்னுடைய வாக்கு அற்புதமான இறைவாக்கு, உள்ளத்தை உழுக்குவது, அந்த மனமாற்றத்தின் கண்ணீர் நம்ம கண்களுக்கு காட்டி இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் எதிர்பாடமாக இருந்த, எதிர்மறையாக இருந்த, ஒரு மாற்று சிந்தனையாளராக இருந்த சவுல் இன்றைக்கு தாவீதை போன்ற ஒரு நல்ல மனிதராக சித்தரிக்கப்பட்டு நிறைவு பெறுகிறார். அதான் அழகான காட்சி. அந்த காட்சியில் எந்த அளவிற்கு தாவீது உணர்ச்சி பூர்வமா, அறிவுபூர்வமா, அருள்பூர்வமாக பேசினாரோ அதே அளவிற்கு அந்த செய்தியை உள்வாங்கி அந்த செய்திக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு பதிலை தரார். அருமையான பதில் கொடுக்கிறாரு. தாவீது சொல்றாரு, ஆண்டவன் கரங்களிலிருந்து என்னை தப்புவிப்பாராகன்னு சொல்றாரு. உன் கரங்களிலிருந்து என் குடும்பத்தை வேறு இருக்க மாட்டேன்னு நீ சொல்லுப்பா. எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்க. இவர் ஆண்டவரை மண்டாடுகிறார், இவர் ஆண்டவரோட மண்டாடுகிற அடியாரை மண்டாடுகிறார். அழகான ஒரு காட்சி அமைப்பு, அருமையான ஒரு செய்தியை நம்ம இறை செய்தி நமக்குள்ள தாங்கி வருது. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதலாவது 18ஆம் வசனத்துல என் மகன் தாவீதே ரொம்ப அழகா சொல்வார். இதே நாவுதான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தன் சொந்த மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியது. அதை வாசிப்போம். அப்பொழுது யோனத்தான் மீது சவுல் கடும் சினமுற்று அவரை பார்த்து, பொய்யும் புரட்டும் நிறைந்த பெண்ணின் மகன் நீ, உனக்கும் உன் மானங்கெட்ட தாய்க்கும் அவமானமாய் இருக்கும்படி நீ ஈசாயின் மகன் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பதை நான் அறியேனோ? எவ்வளோ கடுமையா தன் மகனை திட்டுறார். அதே நாவு என் மகன் தாவீதே என்று அழைக்கிறது. தாவீதை மகன், என் மகன், தன் சொந்த மகனை மானங்கட்ட தாயின் மகனே என்று இழித்துரைத்த அதே நாவு தாவீதின் உரையை கேட்ட பிறகு, அவருடைய கண்ணீரில் இவர் கரைந்த பிறகு சொல்லுகிற அருமையான மனஸ்தாபத்தின் வார்த்தைகள், என் மகன் தாவீதே. ஒரு விழி வேற்றுமமாக தாவீதே, என் மகன் தாவீதே என்று உறக்க சொல்கிறார். அவர் அழுதார். அருமையான வார்த்தை. இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். இந்த பைபிளில் நிறைய வார்த்தை கண்ணீரை பற்றி சொல்லி நிறைய நம்மளே பார்த்துருக்குறோம். அழுதார். எது கேட்டாரு? அவருடைய உள்ளத்தின் உருக்கும் வார்த்தைகளை கேட்டு அப்படி உருகி போய், ஐயோ இவ்வளோ நல்ல மனிதருக்கு, இறைவன் மீது பற்றுறுதி கொண்டவருக்கு, இறைவனால் வெளியிடத்தப்படுகிறவருக்கு, இறைவனால் தப்புவிக்கப்படுகிறவருக்கு நாம் துரோகம் பண்ணமே என்று சொல்லி அவர் அழுதார். ரொம்ப அருமையான வார்த்தை. நெகேமியா இறைவாக்கு புத்தகத்தில் நாள்வதும் இறை வார்த்தையை வாசிப்பார் இறைவாக்கு. அந்த மக்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி ஓய்ந்து அழுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டோர் படைத்த நாள் இது, இன்று நீங்கள் அழக்கூடாது, மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி இறைவாக்கு அவர்களை ஆற்றுப்படுத்துவார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னம்னாக்க, நாம் செவி கொடுக்கும் போது இதயத்தை இறுக்க பூட்டி வைத்து விட்டு செவிகளை திறந்து வைத்து கேட்பது கேள்வி ஞானம் அல்ல. மாறாக செவிகளை திறக்கும் முன்பாகவே இதயங்களை திறந்து வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் பேசுவது நம் செவிகளுக்கான வார்த்தை அல்ல, அறிவுக்கான வார்த்தை அல்ல, ஆன்மாவிற்கான வார்த்தை, இதயத்திற்கான வார்த்தை. அதை நம்ம நிறைய சமயத்தில் மறந்துடுறோம். இதயங்களை இறுக்க பூட்டி வைத்துக்கொண்டு செவிகளை அகல திறந்து வைத்து என்ன பயன்? இங்க பாருங்க, இதயத்தை திறந்து வைத்து கேட்ட ஒரு மனிதர் கண்ணீர் விட்டு அழுகிறார். நெகேமியா வாசித்த வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்ட மக்கள், இதயத்தின் செவி கொடுத்து கேட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். இல்லைங்களா? அதான் உண்மையான காட்சி. அவர் உற்று நோக்கிறார், அவர் அழுதார் என்று சொல்லி பேதுருவை பற்றி இயேசு அழகாய் சொல்லுகிறார்.
அப்ப உற்று பார்க்கும்போது எதை பார்த்தாரு? இயேசுவை, அவருடைய அன்பு, அவருடைய வாக்குறுதியை, அவருக்காக படுகிற தியாகங்களை, அவரே முன்னுரைத்த அற்புதமான எச்சரிக்கையை உணர்ந்து பார்த்து கண்ணீர் விட்டு, ஐயோ நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த இதயம் திறந்த ஒரு வார்த்தை செவிமடுத்தல் இதைதான் குறித்து காட்டுகிறது. ரொம்ப முக்கியமாக இஸ்ராயலே கேள். அந்த கேள் என்பது காதுகளை விரித்து கேட்கிறது அல்ல, இதயங்களை திறந்து வைத்து கேட்கிறது. அதுதான் இஸ்ராயலை கேள் என்பதற்கான ஒரு அற்புதமான விளக்க முறை. இதைத்தான் சவுல் இதயத்தை திறந்து வச்சு கேட்டாரு. கேட்டனால் என்ன பலன்? என்ன பலன்? கண்களிலிருந்து தார தரையாய் கண்ணீருட்டு. ஒரு அரசர் உரத்த குரலில் அழுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசன் அழுவானா? உரத்த குரலில் அழுவானா? படை வீரர்களுக்கு முன்பாக அழுவானா? மரபிலே இல்லை. ஆனால் அழுகிறார். படை வீரர்கள் முன்பாக, பாட்டுப்பட்டியில் வைத்திருக்கிற ஆயர்களுக்கு முன்பாக அவர் கண்ணீருட்டு அழுகிறார். என்று அழுகிறார். ஏன்? தான் செய்த தவறு, தான் செய்த குற்றம், தான் செய்த பழிவாங்கும் எண்ணம், தன் குரூர மனம், தன்னுடைய கொடிய வாழ்க்கை, தன்னுடைய அழுக்கார் இருந்த குரூர செயல்படல் கண்பாக வர அவர் அழுகிறார். ரொம்ப அழகான வார்த்தை, கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் உரத்த குரலில் அழுதார் என்று வீடிய வரிகள் சொல்கிறது. அடுத்து வாசிங்களேன். அவர் தாவீதிடம் நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். அதான் அது ரொம்ப அழகா சொல்றாரு. உன்னையும் என்னை கம்பேர் பண்ணார். தாவீது கம்பேர் பண்ண ஆண்டவரோடு சவுலை ஒப்பிட்டு தான் யார், நான் ஒன்றுமில்லை, நீர் அபிஷேகம் செய்யப்பட்டார் என்று நினைத்தார். சவுல் தாவீதோடு தன்னை ஒப்பிடுகிறார். நீ என்னிலும் நீதிமான். நான் நீதிமான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீதான் உண்மையான நீதிமான், நீதான் என்னிலும் நீதிமான். எபிரேய மொழியில கம்பேரிட்டிவ் டிகிரி ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் என்பது மிக அரிதாக சொல்லப்படுகிறது. மீ என்கின்ற எபிரேய சொல்லை பயன்படுத்தி உனக்கும் எனக்கும், உன்னை விட நான் என்று கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்னாக்க, நீ பெஸ்ட், நான் தாழ்வு என்று சொல்லும்போது அந்த கம்பேரிட்டிவ் தான் வரும். நீ என்னிலும் நீதிமான், நீ உண்மையாகவே நீதிமான் என்பதற்கான உண்மையான அர்த்தம். அது கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீ என்னிலும் நீதிமான். நான் உனக்கு தீங்கு செஞ்சேன், பதிலுக்கு நீ தீமை செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தை தான் நம்ம வாழ்றோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம் வாட காலகட்டத்தில் நான் உனக்கு நன்மை தீமை செஞ்ச போதும் நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ நல்லவன், நீ நீதிமான். அருமையான வார்த்தை. அடுத்த வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தோம், நீ என்னை கொல்லவில்லை, இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கின்றாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக. ரொம்ப அழகா சொல்றார். அவனுடைய தொடர்ச்சியோட வாட்சம்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு தீமை செஞ்சிருக்கணும், நீ தீமை செய்யல, நன்மை செஞ்ச. இப்ப நான் சொல்றேன், நான் உனக்கு நன்மை செய்வேன்னு நான் சொல்லல. சவுலுடைய மனப்பான்மை பாருங்க. நீ எனக்கு தீமை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்யணும், அதான் நியாயம். ஆனால் நீ எனக்கு தீமை செய்யல, அதுக்காக நீ எனக்கு நல்லது செஞ்சதுக்காக நான் உனக்கு நல்லது செய்ய போறேன்னு சவுல் சொல்லாம, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். அதான் ரொம்ப முக்கியம். பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் ஃப்ரம் காட். இணைச்ச நூல் 32:35. நன்மையும் கைமாறும் இரண்டுமிருந்து வருகிறது, பழிவாங்கலும் பழி எடுப்பதும் இரண்டுமிருந்து வருகிறது. அப்ப ஆண்டவர், நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கணும், நான் செய்யல, ஆனா அந்த மேல சாமி உனக்கு கைமாறு செய்வார். என்ன செய்வார்? திண்ணமாய் இஸ்ராயலுக்கு நீ அரசனாவாய். 8 அதிகாரங்கள், கிட்டத்தட்ட 8 அதிகாரங்களில் ஓட ஓட விரட்டி, நீ என் ஆட்சிக்கு பொறுப்பாயிருவ, என் ஆட்சிக்கு நீ கவர்ந்துக்குவ, எனக்கு நீ மாற்றாளா இருப்ப, எனக்கு எதிராக கிளறி செஞ்சு என் அரியாசனத்தை பிடுங்கிக்குவ, என் செங்கோலையும் மணிமகுடத்தையும் நீ உனதாக்கி கொள்வா என்று போராடிய சவுல் இப்ப சொல்றான், இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவா என்றும் நான் அறிகிறேன்றார். இப்ப இதுதான் பாரும் அப்படின்னா இல்லைங்களா, பாரும்னா பெர்சீவ், அண்டர்ஸ்டாண்ட் என்று சொன்னார். இப்போது பார்க்கிறாரு, புரிகிறாரு, அறிகிறாரு. அழகா சொல்றார். ஒரு அழகான புரிதலுக்கு சவுல் வந்துவிட்டதை இந்த வார்த்தைகள் சொல்கிறது. இஸ்ராயலுக்கு திண்ணமாய் நீ அரசனாவாய், இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்று நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஆதலால் என்ன சொல்றாரு? இப்ப நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உன் உயிரை பறிக்க நான் தேடினேன், நான் ஒரு உயிர் பிச்சை கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன். என்ன பிச்சை? நீ அரசனா இஸ்ராயலுடைய வீட்டை உறுதிப்படுத்தும் போது என் வீட்டாரை வேறு இருக்க மாட்டேன் என்று சொல். ஏன்னா யூத குலத்துல தலைமுறை தோறும் ஆண்டவரை புகழ்வதும் தலைமுறையாய் குலப்பெருமையை காப்பதும் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யூதித்து ஓர்லபென்ஸ் என்ற தலையை வென்று அங்கே வரும்போது இஸ்ராயல் மக்கள் என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? 13ஆம் அதிகாரத்தில், எங்கள் குலத்தின் பெருமை நீ. இந்த யூத பெண்ணுக்கு இவ்வளவு வலிமை என்பது எங்கள் குலத்தின் பெருமை நீ. இந்த பெருமை தொடர்ந்து வரணும் இல்லைங்களா? போவாஸ், அதை தாண்டி ரூத், அதை தாண்டி தாவீது. அப்ப அந்த தலைமுறையா பெயர் சொல்ல ஒரு ஆள் இருக்கணும். அந்த பெயர் சொல்லும் ஆள் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டு செய்த நன்மைகளை விளங்கணும்.
அதான் இஸ்ராயல் மக்களுடைய கலாச்சார நியதி. அப்போ சொல்லும்போது என் பேர் சொல்ல, என் குடும்பத்து பேர் சொல்ல, ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை சொல்ல என் குடும்பத்தில் ஆள் இருக்கணும், வேறு அறுத்துறாத. எவ்வளோ அழகான ஒரு மன்றாட்டு பாருங்க. தாவீது ஒரு மன்றாட்டோடு இருப்பாரு, அவரே எனக்காக வழக்காடி உம் கை நின்று என்னை விடுவிப்பாராக என்ற ஒரு மன்றாட்டோடு ஜெபத்தை நிறைவு செய்கிறார். அதே போல தாவீதை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளிலே, ஆண்டவர் உன்னை திண்ணமாய் இஸ்ராயலின் அரசராக்குவார், நீ இஸ்ராயலின் அரசை உறுதிப்படுத்துவாய், அந்நாட்களில் என் குடும்பத்தையும் என் வீட்டாருடைய வேரை அறுப்பதில்லை என்று, என் தந்தை வீட்டாரிருந்து பெயரை அழிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் மேல் நான் ஆணையிட்டு சொல். ஆண்டவர், நான் நீ கடவுள் வார்த்தை மாறாதவன், வாக்கு மாறாத கடவுளின் அற்புதமான அடியா நீ வாக்கு கொடுத்தனா நீ வாக்கு மீற மாட்டேன், என் குடும்பத்தை என் தந்தையின் வீட்டினுடைய வேறு இருக்க மாட்டேன் என்று உறுதி சொல் என்று ஒரு ஆணையிட்டு கேட்கிறாரு. தாவீது படிக்கிற ரொம்ப அழகா சொல்றார். தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார். ரொம்ப அழகா சொல்றார். ஓத் இன் த நேம் ஆஃப் காட், கடவுளுடைய பெயரால் ஒரு ஆணையிட்டு சொல்கிறார். பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர் தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றார்கள். இப்ப எதிரியே இல்லை, எங்க இடம், எல்லா இடமும் பாதுகாப்பான இடம் தான். இருந்தாலும் பாதுகாப்பை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பா இருக்கிறார். ஆண்டவரே என் கோட்டை, அரண், அடைக்கல பாறை, நான் நம்பி இருக்கும் புகலிடம் தேடும் மலை என்று திருப்பாடல் 18:1 முதல் 3 இறைவார்த்தைகளை சொல்லுகிறது. தாவீதின் அரணும் கோட்டையும் அடைக்கல பாறையும் புகலிடம் தேடும் மலையாகும் தஞ்சமாகவும் இருந்தது இறைவன் தான் என்பதை இந்த பகுதி நிறைவு செய்து இந்த 24ஆம் அதிகாரத்தை நாம் முடிக்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. இந்த சவுலின் மீது இந்த இடத்தில் ஒரு மனம் சார்ந்து வருகின்றது. முன்னாடியெல்லாம் வாசிக்கிறப்போ சவுல அவனை எதிர்த்தை வச்சுதான் வாசிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துல சவுலை சார்ந்து மனம் பேசுகிறது. இன்னொரு மாற்றம் என்றால், இவன் ஆண்டவன் நிழலுக்குள் வந்து விட்டான். தன்னை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் உனக்கு இதை செய்வாராக என்று ஆண்டவர் நிழலுக்குள் வந்தவுடன் சவுலை நோக்கி நம்முடைய மனப்பான்மை முற்றிலும் மாறுபடுகிறது. எப்பொழுதுமே தாவீது நோக்கி மனப்பான்மை நன்றாகவே இருக்கின்றது, சவுலுடைய மனப்பான்மை மாறுகின்றது. ஒரு எவ்வளவு கெட்டவராக இருந்தாலுமே சரி, ஆண்டவர் நிழலுக்குள் வந்து மனம் மாறுகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவார்கள், சமுதாயத்தை ஏற்புடைய ஆவார்கள் என்பதை இந்த பகுதி எனக்கு சொல்லுகிற தந்தை அவர்களே. சிறப்பான பகுதி. இந்த பகுதி சொல்லுகின்ற வாழ்வியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கின்ற தந்தை அவர்களே? இந்த 24ஆம் அதிகாரத்தின் வாழ்வியல் பாடங்களாக 4 சின்ன கருத்துக்களை முன்பாக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, மனம் வருந்துகிற தாவீது ஏன் மனம் வருந்துறாரு இந்த காட்சியில் ஒரு எண்ணம் வரலாம். அதாவது ஹாவ் அ குட் கான்ஷியன்ஸ் என்று சொல்வார்கள், நல்ல மனசாட்சி பெற்றவர்களாக இருங்கள் என்று சொல்வார்கள், மனசாட்சி சாகடித்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள், அந்த மனசாட்சியை நன்கு முறையில் பயிற்றுவீங்கள் என்றெல்லாம் பல வகைகளில் நம்முடைய ஒழுக்கவியல் இறையியல் அழகாக சொல்லுவாங்க. மாரல் தியாலஜியில் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நன்மை பற்றி, உண்மை பற்றி, நேர்மை பற்றி, வளமான வாழ்வு பற்றி, தீமையினுடைய தாக்கத்தை பற்றி, பாவத்தினுடைய கொடுமை பற்றிய ஒரு மனசான்று நமக்குள்ளாக இருந்தால் எந்த இடத்திலும் நாம் நன்மைத்தனத்தை சார்ந்து வாழ்வோம் என்பது இயல்பான ஒரு செய்தி. இப்ப தாவீது மனம் வருந்துகிறார். எதுக்கு மனம் வருந்துகிறாரு? அவர் இயற்கையின் உபாதைகளுக்காக காலை கடன் கழிப்பதற்காக கோயிலுக்குள்ளாக வந்தபொழுது அவருடைய தொங்கலாடையை அறுத்து கொண்டதற்காக மனம் வருந்தினார். இதை கூட நான் செஞ்சிருக்க கூடாது, ஏன் செய்யணும், ஏன் அவருக்கு புண்படும் மாதிரி நடந்துக்கணும் என்று மனம் வருந்துகிறார். ஆனால் அந்த ஒரு நல்ல மனசாட்சியுடைய அருமையான வெளிப்பாடு, அது நல்ல மனசாட்சியுடைய வெளிப்பாடு. ஐயோ, அந்த தங்களுடைய அறுத்து தான் அவருக்கு பாடம் சொல்லணுமா, நம்ம சொல்லவும் கூட செஞ்சிருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக. நான் நல்லவன், நீ கெட்டவன் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது, நீங்கள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டீர்கள் என்பதை சொன்னாலே போதும்னு அவர் நினைச்சு தான் அவ்வாறு செய்ததற்காக மனவருந்தினார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அருமையான வார்த்தை. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீ என்கிட்ட மாட்டிட்ட, உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், உன்னை போவிட்டேன், அது நான் பெரியவன், நான் நல்லதுனால பொழிச்சுக்கோ, இனிமேல் பண்ண தீர்த்து கட்டிடுவேன். இறைவனுடைய தீர்ப்புக்கு அஞ்சுகிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக இருந்தால், தாவீதை போல சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது கூட நாம் நமக்குள்ளான ஒரு மன வருத்தத்தையும் அதற்கான மன்னிப்பையும் நாம் நாடி செல்வோம் என்பது தாவீது சொல்கிற அழகான பாடம்.